வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி நம்ம தேங்காய் பொடி பண்ண போறோம். அதுக்கு அளவு சொல்லிடுறேன். 1 கப்பு கொப்பரை தேங்காய், அதுக்கு 1/2 கப்புக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்புக்கு கடலைப்பருப்பு, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி, பெருங்காயம் ஒரு 3 பீஸ், சின்ன பீஸ்ல 3 பீஸ் பெருங்காயம், காரம் 4 வரமிளகா. இதை முதல்ல வறுத்துக்க போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன். பெருங்காயம், வரமிளகா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கலாம். புளியும் சேர்த்துடலாம். இப்போ வறுபட்டுறது எடுத்துடலாம். கடலைப்பருப்பு. இப்போ மழை காலமா, நீங்க இந்த மாதிரி பொடி வகைகள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, கரண்ட் எல்லாம் இல்லைன்னா கூட ஜஸ்ட் ஒரு சால்ட்டை வச்சு எண்ணெயோ நெய்யோ விட்டு பெசட்டி டக்குன்னு சாப்பிடலாம். ஒரு அப்பளாமோ எப்படியுமே அப்பலாம் நம்ம வாங்கி வச்சுப்போம், அது பொரிச்சோம்னா கூட போதும். அதனால இந்த மாதிரி பொடி வகைகள் மட்டும் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மழை காலத்துல ரொம்ப சௌரியமா இருக்கும் நமக்கு. இப்போ உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொப்பரை தேங்காய் துருவினது 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு. நீங்க அந்த கொப்பரை தேங்காய் அந்த தோல் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் தோல், அதெல்லாம் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகா துருவி வச்சுக்கோங்க. ஆமா, அப்பதான் வெள்ளையா இருக்கும். காரம் நான் 4 வரமிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கூட கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இங்கே உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் வறுபட்டுருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த துருவி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், கொப்பரை தேங்காய், அதையும் அதோட சேர்த்தே நம்ம வறுத்துக்கலாம். ஆமாம், அது ரொம்ப கலர் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது ஈரப்பதங்க மாதிரி லைட்டாக இருக்கும்ல, அது போகணும், அவ்வளோதான். அப்படியே ஒரு பெரட்டிக்கலாம். பாருங்க, கொப்பரை தேங்காயும் வறுபட்டுருக்கு. நல்லா வாசனை வருது. கலர் ரொம்ப மாறிட்டுன்னா தீஞ்சு போன மாதிரி எடுத்துனா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நான் இதிலேயே போட்டு அப்படியே வறுத்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம், அவ்வளோதான். தேவையான உப்பை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வறுத்த சாமான் நல்லா ஆறிடுத்து. வரமிளகா, புளி, பெருங்காயத்தை முதல்ல ஒரு ஓட்டு ஊட்டிக்கலாம். வரமிளகா, புளி, பெருங்காயம் ஒரு ஓட்டு ஊட்டியாச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா ஆறிடுத்து. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் நாம. இப்போ அடுத்தது இது கூட கொஞ்சமாக வெல்லம், அந்த புளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம வெல்லம் சேர்க்குறோம். நம்மளுடைய தேங்காய் பொடி ரெடி ஆகிடுது. இது நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பிசைஞ்சு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சுட்டு ஒரு அப்பளாமோ வடாமோ தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி கூட தொட்டுக்கலாம், பட் ஆனால் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, வெளியில் வைக்கிறதா இருந்தால் அப்படின்னா நீங்கள் 1 வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனா ஒரு 2 வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க கொப்பரை தேங்காய் பொடி. ஸோ கொப்பரை தேங்காய் பொடி இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.